தாமரை, ப்ளீஸ் இங்க வா, நான் எல்லாம் சொல்றேன். ஈனஸ்வரத்தில் வந்த குரல் அவனுக்கே கேட்காத போது உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருந்த பெண்ணுக்கு மட்டும் கேட்கவா போகிறது? எப்படி தன்னுடைய ரூமுக்கு வந்தாள் என்று தெரியாமல் வந்து கட்டிலில் அமர்ந்தவள் குனிந்து பார்த்து ஏதோ தோன்ற மூலையில் வைத்திருந்த ஒரு பாயை தரையில் விரித்து படுத்தாள். அடுக்கடுக்கான எண்ணங்கள் அவளை நித்திரை கொள்ள விடவில்லை. அருகில் குழந்தைகள் இருந்தாவளாவது அவர்களை பார்த்து கொண்டே இருந்திருப்போம் என்று தோன்ற அவள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. இதோ த்ரிஷாவும் போய்விடுவாள். அவளுக்கு இருந்த சஞ்சலத்தில் நைனாவும் பெரியம்மாவும் எப்பொழுது வருகிறார்கள் என்று மறந்தே விட்டது. வாய் தன்னை அறியாமல் த்ரிஷா என்று முதல் முறையாக அவள் பெயரை சரியாக உச்சரித்தது. தான் விரும்பிய இந்த உலகத்துக்கே வந்தோம். சின்ன வயதில் கங்கை பண்ணாத கொடுமையா, பேசாத பேச்சா, எல்லாவற்றையும் தொடுத்து போட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை சுவாரஸ்யமாய் வாழவில்லையா? பிடிக்காத வீட்டில் தன்னை வெறுத்தவள் கையால் சபித்த உணவே உண்டுதானே இந்த உடலை வளர்த்தோம். இப்பொழுது மட்டும் என்ன வந்தது? அப்பொழுது தோன்றாத வருத்தம் இப்பதான் இரண்டாவது மனைவி என்று தெரிந்த பின் வருவானேன்? இதையும் போகிற போக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். சிறு வயதில் தன்னை வருத்தும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பேச்சையும் ஒதுக்கி வைத்து விளையாட்டாய் கழித்த காலத்தை போல் இனிமேல் இந்த வாழ்க்கையையும் மௌனத்தில் கழிக்க வேண்டியதுதான். பக்குவப்பட்டது மனது. பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் அவனுடனான பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். பலவற்றையும் யோசித்து இவ்வாறு முடிவெடுத்ததும் கண்ணில் வந்து கொண்டிருந்த நீரும் நின்றது. அடுத்தடுத்து செய்ய வேண்டியவற்றை திட்டமிட்டு கொண்டிருந்தவள் தன்னையும் அறியாமல் 3 மணிக்கு மேல் கண்ணயர்ந்தாள். மணி 12. மடியில் இருந்த லேப்டாப்பில் தாமரையின் உருவத்தை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் வஸ்தன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. சாமுந்திரிகா இலக்கணப்படி பார்த்தால் இவள் மற்றவள் கண்களுக்கு அழகில்லாமல் இருக்கலாம். ஆனால் இவன் கண்ணுக்கு பேரழகியாதான் தெரிந்தாள். மலர்ந்த பேச்சும் விழிகள், சின்ன சீன சுப்புவாய், ஒட்டிய கன்னங்கள். தாமரை கன்னங்கள் இல்லை இவை, என் தாமரையின் கன்னங்கள். ஆனால் அந்த சற்றே மாநிற கன்னத்திலும் அப்பொழுது தெரிந்த மகிழ்ச்சியால் அது தாமரையின் நிறத்தையே ஒத்திருந்தது. நன்றாய் எண்ணெய் தடவி படிந்து வாரி பின்னப்பட்ட ஜடை. அது ஓரத்தில் ஒரு ரப்பர் பேண்ட் இருப்பது தெரியும், பார்த்திருக்கிறான். ஒல்லி குச்சி தேகம், கண்ணுக்கு அடியில் கருவளையம் மறைந்திருக்கிறதோ பாவம். ஊரில் சரியாக தூக்கமில்லாமல் வேலை வேலை என்று இருந்திருப்பாள். இங்கே வந்த பின்புதான் வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்களே, அவளுக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் ரெஸ்ட் என்பதே கிடைத்திருக்கும். அகலமான நெற்றி, கூரான மூக்கு. அந்த மூக்கின் மத்தியில் அது என்ன மச்சமா? யோசித்து பார்த்தான். அதை முன்னால் பார்த்ததாக நினைக்கவில்லை. அந்த இடத்தை பெரிதாக்கி பார்க்க அது சிவப்பாக இருந்தது. குழந்தை கீறி இருப்பாள். மொத்தத்தில் அவன் மனதில் அப்படியே பரிந்த ஊதுவோம். இப்பொழுது முயன்றும் கேத்தரின் முகம் நினைவுக்கு வரவில்லை. ஜெயந்தி அவளை நினைப்பதற்கும் ஒரு பிசாசு எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தால் போதும். விரல்கள் விடாமல் லேப்டாப்பின் ஸ்கிரீனை வருடி கொண்டிருப்பது தெரிய வெக்கத்துடன் விரலை மடக்கினான். ச, என்ன வார்த்தை சொல்லிட்டா? சக்கல, ஏதோ த்ரெட் ரெட் சினிமா மாதிரி. நான் ஜெயந்தியை என்னுடைய மனைவியாகவே நினைக்கலையே. அக்னி வளர்ந்து கல்யாணம் வேணா நடந்திருக்கலாம். ஆனா என் மனசுல அவளை நான் என் மனைவியா ஏத்துக்கவே இல்லை. அதே உன்னோட நடந்த கல்யாணம், அது கல்யாணம் கிடையாதுதான். அக்னி இல்லை, ஹோமம் இல்லை, புரோகிதர்கள் இல்லை, சுற்றம் சூழ யாரும் வாழ்த்தவில்லை. ஆனால் எனக்கு சர்வ நித்தியமா தெரியும், அந்த 33 தேவர்கள் ஜெயந்தியோட நடந்த கல்யாணத்துக்கு வாழ்த்தாத தேவர்கள் அன்னைக்கு அந்த அவசரத்திலையும் நிச்சயமா நம்ம கல்யாணத்தை வாழ்த்தி இருப்பா. ஏன்னா அந்த வாழ்த்து நிச்சயமா பலிக்க போறது. நாம 2 பேரும் எல்லோரையும் போல நன்னா வாழ்வோம். தினமும் சண்டை, சச்சரவு, கிண்டல்,
தீண்டல்னு நமக்குன்னு ஒரு வட்டத்தை நாமே அமைச்சிக்க தான் போறோம். என்னையும் அறியாம நான் ஏன் ஸ்ரீனி கையில் இருந்த தாலியை வாங்கி உனக்கு கட்டணும்? நம்ம 2 பேர் நடுவில் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. உன்னை முதலா அப்பதான் பார்த்தேன். அப்பவே உன்னை விட்டு கொடுக்க மனசு இல்லாம தானே நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். ஏன் நினைச்சிருந்தா 2 அறை கொடுத்து ஸ்ரீனியை மிரட்டி கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஒரே ஒரு ஃபோன் அம்மாவுக்கு பண்ணியிருந்தா அவ எப்படியாவது அவனை தடுத்து அங்க நிலைமைய சரி பண்ணியிருப்பாளே. சோ எனக்கு தெரியாம உன்னை பார்த்த முதலா நொடியோ நீ என் மனசுல வந்துட்ட செல்லம். வாய் விட்டே கொஞ்சினான் கணவன். ஆனால் என்ன, மனைவியின் படத்திடம். நோ, உன்னை அப்படியே விட முடியாது. நீ கோவிச்சுட்டு போனா என்ன, நான் வரேன். இத்தனை நாள் நீ பொறுமையா இல்லையா? நானும் இருக்கேன். இனிமேல் என் அன்பால பாசத்தால உன்னை திணற அடிச்சா நீயும் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கேன்னு புரிஞ்சுப்ப. அந்த கேத்ரின் காலேஜ் காலத்துல முதலா என்னோட நட்பா இருந்தா. ஒரு அமெரிக்கன் என்ற விதத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணதால நானா பைத்தியம் மாதிரி என்னவோ கற்பனை பண்ணிட்டேன். நல்ல வேளை அது நடக்கல. ஜெயந்தி, சே, அவளை பத்தி நினைக்கிறதே பாவம். இருந்தாலும் சீஜாவின் நினைவில் அவன் மனம் வருந்தவே செய்தது. விரல்கள் இப்பொழுது தாமரையின் கன்னத்தை நிமிட்ட, என் செல்லத்துக்கு என்னமா கோவம் வருது? நீ செகண்டா? இல்லடா தங்கம். சே, இப்ப பார்த்து காலை ஒடிச்சுட்டு படுத்திருக்கேன். சீக்கிரம் எல்லாம் சரியாகும். இனிமே நீ பார்க்க போற ஸ்ரீயே வேற. மெதுவான குரலில் பேசியவனுக்கு உடனடியாக அவளை பார்க்க வேண்டுமென்ற எண்ணம் தோன்ற மணியை பார்த்தான். 1 ஆகிறது. சரி, விடியட்டும். தாமரைதான் குழந்தைக்கு பால் கரைப்பதற்காக 5 மணிக்கு வருவாளே என்று எண்ணி தூங்காமல் அவள் படத்தை பார்த்தபடியே காத்திருந்தான். 3 மணி வரை பொறுத்து பார்த்தான் வஸ்தன். திரும்ப கோபம் கொண்டு அல்லது விளக்கம் கேட்கவென்றாவது தாமரை வந்திருக்க கூடாதா என்று நினைத்தவனால் அதற்கு மேல் பொறுமையை கடைபிடிக்க முடியவில்லை. காத்திருந்தது ஒன்றும் பயனில்லாமல் போகவே தன்னையே சபித்தான். ஸ்ரீனி இந்த ரூமை தயார் பண்ணும்போதே வேண்டாம், நான் என் ரூமில் இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். என்னவோ அப்போ தாமரைக்கு பக்கத்து ரூமில் இப்படி காலை மூடிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு தோணுச்சு. சே, இப்ப பாரு, அவ ஒரு லெவல், நான் ஒரு லெவல்ல இருக்கும். சரியா 3:05 அதற்கு மேல் அவளை பார்க்காமல் இருக்க முடியாது என்று தோன்ற மெதுவாக கட்டிலில் இருந்து கீழே இறங்கினான். மூச்சை பிடித்து கொண்டு அடிப்பட்ட இடது காலில் அதிகம் அழுத்தாமல் உடனே வலி காலில் மேல் முழு பலத்தையும் போட்டு அடுத்த அடி வைத்து கதவை திறந்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். அங்கே ஹாலில் இருந்த ஒரு சின்ன விளக்கின் வெளிச்சத்தில் சோஃபாவையும் டேபிளையும் பிடித்து கொண்டு மெதுவாக மாடிப்படி அருகே வந்து நின்றான். பல்லாயிரம் முறை அனாவசியமாக ஏறி இறங்கிய படி இப்பொழுது திருப்பதி படி மாதிரி தெரிய முடியுமா? மனம் கேட்க ஆரம்பிக்கும் முன்னே அவனது வலது கால் முதல் படியே கடந்திருந்தது. மெதுவாக ஒவ்வொரு படியாக நுண்டியவன் அடுத்த கடைசி வளைவில் மூச்சு வாங்க நின்றபோது, அப்பா, இன்னும் 4 படிதான் அவளை அடைவதற்கு என்று சொல்லிக்கொண்டு அடுத்த 2 படியே கடக்க யாரோ எதிரில் நிற்பது போல் இருக்க அவசரமாக தலையை தூக்க கையை கட்டி கொண்டு அங்கே சாஷாத் ஸ்ரீனி நின்று கொண்டிருந்தான். முகத்தில் புன்முறுவலுடன், வஸ்தா, அந்த ஆமை கூட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்திருக்கும் தெரியுமா? உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல என்றவன் வஸ்தன் மேல்படியில் சற்றே தடுமாற, என் கையை பிடிடா. உனக்கு என்ன பைத்தியமா? அந்த டாக்டர் என்ன சொன்னா? இப்படியா படியேறுவ? வேண்டுதல் ஏதாவது இருந்தா அத கால் சரியானதுக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாமே. கையை நீட்டி வஸ்தனின் முழங்கையை பிடிக்க அவன் அதை தட்டிவிட்டான். விடு ஸ்ரீனி, நானே வந்தாச்சு. அது தெரிகிறது. பட் எதுக்காக இந்த அடிப்பிரதர்சனம்? சங்கோச்சத்தில் ஸ்ரீனியை பார்க்காமல், எனக்கு தாமரை கிட்ட பேசணும் உடனே என்றான். அட்ரஸ் அக்க, ஹீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இப்படி திருட்டுத்தனமா வருவார். நீ என்ன இப்போ வர?
அவளுக்கு ஜெயந்தியை பத்தி எதுவுமே தெரியாது. இப்போ பேச்சுவாக்கில் நான் சொன்னதை கேட்டு ஒரே ஷாக். ஒன்றும் பேசாம வந்துட்டான். இல்ல, பேசுனான். இல்ல, புலம்பல். அவ அம்மாவை மாதிரியே நானும் நானும் என்ன முயன்றும் அந்த சக்காலத்தி என்ற வார்த்தையை சொல்ல முடியாமல் தவிக்கவே ஸ்ரீனி புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக அவன் தோளை தட்டி கொடுத்தான். சரி, இப்போ என்ன பண்றதா இருக்க? என்னவோ பண்றேன், அவகிட்ட விளக்கமா சொல்லணும். டேய், இப்ப தூங்குறவள எழுப்பி விளக்கி சொன்னா உன்னை அவ விளக்கமாத்தால அடிப்பான். என்ன மரியாதை குறையிறது? ஆமா, பொண்டாட்டிய அழ வச்சுட்டு என்கிட்ட உன் வீரத்தை காமி. ஸ்ரீனி, போதும், நீ போய் தூங்கு. எல்லாம் உன்னால வந்தது. என்ன என்னால வந்ததா? ஓ, நீ ஒன்றும் அந்த வில்லேஜில் நடந்ததை சொல்றியா? நான் ஒன்றும் அவக்கள். போதுண்டா, உன் பழைய புராணத்தை கேட்டு அழுத்து போச்சு. வஸ்தா, நான் வேணும்னா அவகிட்ட பேசட்டுமா? ஒன்றும் வேண்டாம். நான் சொன்னதால தானே அவ அப்செட் ஆனா. நானே பேசிக்கிறேன். மேலும் அவ என்ன உன் பொண்டாட்டியா என் பொண்டாட்டியா என்று எரிச்சலில் மொழிய அந்த இரவில் சத்தமில்லா விசில் ஒன்றை அடித்தான் ஸ்ரீனி. தோடா, என் டைலாக் எனக்கே திரும்புறதா? யார் சொன்னாலும் அதுதானே உண்மை. என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்த எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் என் வேலையை மட்டும் பார்க்கலன்னா தாமரை உன் பொண்டாட்டியா வந்திருக்க சான்ஸே இல்லை. அதை மறக்காத. கையை நீட்டி தம்பி சொல்ல அண்ணன் முறைத்தான். உன்னை உன் வேலையை மட்டும் பண்ண விட்டு இருந்தா அவ என் பொண்டாட்டியா வந்திருக்க முடியாது. அதுவும் எனக்கு தெரியும் என்று பழைய மாதிரி சரிக்கு சரி வழக்காடிய வஸ்தனை பார்த்து ஸ்ரீனிக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்தது. இதைதானே இவர்கள் எதிர்பார்த்தது. இந்த மாதிரி அவன் எல்லோரிடமும் பேச வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் தாங்கள் ஆசைப்பட்டது தாமரையால் இன்று நடந்திருக்கிறது. அதை சொல்லி காட்டாமல் இருக்க அவன் என்ன மடையனா? வஸ்தா, என்ன இருந்தாலும் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். என் ஃப்ரெண்டை உன் பொண்டாட்டியா கொடுத்தது. எதுக்கு தேங்க்ஸ்? உனக்கு இத்தனை வருஷமா அவளை தெரிஞ்சிருந்தும் ஃப்ரெண்டா மட்டும் தானே அவ இருந்தா. ஆனால் நான் பார்த்த அடுத்த நிமிஷம் அவ என்னோடவளா ஆயிடுட்டா என்று தாமரைக்கு உன்னை விட நான் தான் என்றுமே நெருக்கத்தில் இருப்பவன் என்று பெருமையாக சொன்ன அண்ணாவை நினைத்து அதை விட பெருமிதப்பட்டான் இளையவன். சரி, ஒளிஞ்சு போ. பட் என் லோட்டஸ் கண்ணுல ஒரு துள்ளி தண்ணியே பார்த்தேன். என்ன என்ன அடிச்சு நொறுக்கிடுவியா? கிண்டலாக வஸ்தன் கேட்க, இல்லை, உடனே கிளினிக்ஸ் எடுத்து கொடுப்பேன் என்று கண்ணை சிமிட்ட வஸ்தன் ஒரு நிமிடம் கவலை மறந்து சிரித்தான். அது அந்த பயம் இருக்கட்டும். சரி, ஒரு துளிக்கு கிளினக்ஸ் நிறைய வந்தா விடாமல் தம்பியை வம்பிழுக்க தோன்றியது அண்ணனும். அப்போ அவளை நம்ம வாட்டர் டேங்க் உள்ள உட்கார வச்சிடுவேன். தண்ணியாவது பிடிச்சிக்கலாமே. பட் சீரியஸ்லி, அவன் பாவம் வஸ்தா. ஸ்ரீனி, ஐ ப்ராமிஸ் யூ, அவள் உனக்கு எவ்வளோ முக்கியமோ எனக்கும் அதை விட முக்கியம். அண்ட் ஐ ஹவ் ரியலைஸ்ட் இட். நிஜமாக சொல்கிறேன். இன்னைக்கு அவளுக்கு உண்மை தெரிஞ்சு அவள் பேசின பேச்சை கேட்டபோது ஐ எம் சாரி ஸ்ரீனி ஃபார் எவ்ரி திங். இதுவரை நான் இருந்த நிலைக்கு சேர்த்து அண்ணன் மன்னிப்பை வேண்டுகிறான் என்று உணர்ந்த ஸ்ரீனி, வஸ்தா, என்னை விடு, நான் பொடிப்பையன். ஆனால் நீ சாரி கேட்க வேண்டியது. அவனை சொல்ல விடாமல் கையை காட்டி தடுத்த வஸ்தன், தெரியும், ஜெய்யுக்கிட்டையும் அதுக்கு முன்னாடி அப்பா கிட்டையும் அவரிடமும் ஜெயந்தி பத்தின உண்மையை அத்தை மறைச்சிருக்கான்னு எனக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் கேத்ரின் விஷயம் கூடவே ஜெயந்தி மேட்டர். நானும் மனுஷன்தான். அதான்
என் கோபத்தை உன்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன் சொல்லிக்கொண்டே இடது காலை கீழே வைக்க மறுபடியும் வலியின் ரேகை முகத்தில் ஓட ஸ்ரீனி அவசரமாக வழிவிட்டான். நீ ஃபஸ்ட்டு உன் ரூமுக்கு, ஓகே, உன் பொண்டாட்டி ரூமுக்கு போ. அது சரி, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? மாடிப்படியில் ஏதோ டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்டது. சரி, அப்படி நடக்கக்கூடிய த்ரிஷாவும் என் பெட்டில் படுத்துட்டு இருக்கா. யார் இது? நம்ம தாமரை அவளுக்கு பிடிச்ச சாவித்திரி மாதிரி கடத் கஜனா மாறி கடந்து நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாளோன்னு பார்க்க வந்தேன். பார்த்தா ஒத்த காலில் டான்ஸ் ஆடிண்டு நீ வர. அட பாவி, நான் வர ஆரம்பிக்கும் போதே நீ பார்த்தாச்சா? பின்ன ஃபஸ்ட்டு ஹெல்ப்புக்கு வரலான்னு நினச்சேன். தென் உனக்கு என்ன வேண்டுதலோ அதை நான் ஏன் கெடுப்பானேன்னே விட்டுட்டேன். பட் நிஜமாவே வேண்டுதல் தான். தாமரை அம்மாளிடம் சென்று, வா பக்தா, உம்மை மன்னித்து மெச்சும்படி யாம் எனது சிஷ்ய கோடிக்கு டெலிபதி வழியாக செய்தி அனுப்புகிறோம் என்று கையை காட்டி ஆசிர்வதிக்க, அவனை அடிக்க ஓங்கிய கையை கீழே இறக்கி அந்த மாடிப்படியின் வளைவை பிடித்து தாமரையின் ரூமுக்கு சென்றான் வஸ்தன். கதவு அதிசயமாக சாத்தி இருந்தது. அதுவே அவனுக்கு வலியை உண்டு பண்ண மெதுவாக திறந்தவன் அங்கே தரையில் பாயில் ஒரு மூலையில் உடலை சுருக்கி படுத்து கொண்டிருந்த மனையாளை பார்த்ததும் துடித்து விட்டான். அவளை தூக்க கையை நீட்டியவனால் காலை ஊன்ற முடியவில்லை. தொப்பென்று கட்டிலில் அமர அந்த சத்தத்தில் பதறி அடித்து கொண்ட தாமரை, சின்னு, அம்மா இருக்கேன் பக்கத்துல என்று அரை தூக்கத்துடன் எழுந்து சென்று அங்கே கட்டிலின் பக்கத்தில் போட்டிருந்த தொட்டிலை ஆட்டினாள். கால் இன்னும் இழுக்க அப்படியே சாய்ந்து படுக்கையில் விழுந்தான் வஸ்தன். மறுபடியும் சுருக்கென்று ஒரு வழி தோன்ற மா என்று முணங்க தொட்டிலை ஒரு கையால் ஆட்டிய தாமரை பக்கவாட்டில் திரும்பி மறு கையால் இவன் மார்பின் மீது தட்டி, த்ரிஷா கண்ணு, அம்மா இருக்கேன், தூங்குமா, என் செல்லம் இல்லை என்று மெதுவாக கொஞ்ச அவள் த்ரிஷா என்று அழகாக சொன்னதை விடுத்து அவள் தன்னைதான் கொஞ்சுகிறாள் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு தட்டிய கையை மெல்ல இழுத்து அவளை அப்படியே தன் புறம் திருப்ப அவள் திடுக்கிட்டு அவன் மேலேயே விழுந்தாள். தாமரை கண்ணா, இப்படி அடிக்கடி என் மேல விழாதடா செல்லம், மூச்சு முற்றுதுமா. என் மேல பாசம் இருக்கு, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இப்படி உன் கிராமத்து முரட்டுத்தனத்தை என்கிட்ட காமிக்காதம்மா. நான் சிட்டி பாய், தாங்காதடா என்று கொஞ்சிக்கொண்டே கையை நீட்டி பக்கவாட்டில் இருந்த டேபிள் லேம்பை ஆன் செய்தான். மலக்க மலக்க விழித்த தாமரையின் நிஜமான கன்னத்தை ஆசையுடன் நிமிட்ட அவளின் கோழி முட்டை அளவு கண்கள் டைனோசர் முட்டை அளவு பெரிதாக அதில் மீண்டும் சத்தமில்லாமல் தன்னை தொலைத்தான் வஸ்தன். நீங்க ஸ்ரீ இங்கே என்ற ரூமுக்கு தட்டு தடுமாறி எதையோ கேட்டாலும் அவ்வளவு நெருக்கத்தில் அவனை பார்த்ததில் வந்த அதிர்ச்சி அவளை ஒரு இன்ச்சு கூட நகர விடாமல் செய்தது. உன்ற புருஷன் என்ற பொண்டாட்டியான நீ இருக்கிற உன்ற ரூமுக்கு வராம வேற எங்கம்மா போவான்? கண் சிமிட்டாமல் அவளை போலவே ஆழ்ந்த குரலில் கேட்க அவன் கண்களை உற்று பார்த்த தாமரைக்கு லேசாக சிரிப்பு வந்தாலும் அவனை கடைசியில் பார்த்து பேசியது சட்டென்று நினைவுக்கு வர அதுவே அவள் துள்ளி கொண்டு அவனிடமிருந்து விலக போதுமானதாக இருந்தது. நீங்க எங்க? இங்க மாடியில் எப்படி வந்தீங்க? படியேறியா வந்தீங்க? இல்ல. கெண்டல் ஏகத்துக்கு சொட்டியது அவன் குரலில். ஏமா, உன்ற புருஷன் உனக்கு ஒசத்தி தான். அதுக்காக என்னால பறந்தெல்லாம் வர முடியாது. ஒவ்வொரு படியா ஏறிதான் என்ற பொண்டாட்டிய, அதாவது உன்னை பார்க்க வந்தேன்.